லசந்த விக்ரமதுங்க கொலையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினர் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் மா அதிபர் பூஜித் வியாசுந்தர தெரிவித்துள்ளார். கேகாலை கரடுப்பன பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தூக்கிட்ட நிலையில் இளந்தாரிகே எதிரிசிங்க ஜெயமான என்ற ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினரது சடலம் வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டது. அவர் இறுதியாக எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றும் வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுடன் அதில் லசந்த விக்ரமதுங்கவை தாமே கொலை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மிலிந்த உதாலகம என்பவர் குற்றவாளி அல்ல என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான ஜெயமான 2007ஆம் ஆண்டு ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று மீண்டும் சேவையில் இணைந்துள்ளதுடன் 2011ஆம் ஆண்டு முதல் அவர் சேவையிலிருந்து முற்றாக விலகியுள்ளார். அவரின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றதுடன் வெளிநாட்டிலிருந்து அவரின் மனைவி வருகை தந்தார். எவ்வாறாயினும் ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவரான அவரது சகோதரர் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் இறுதிக்கிரியையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இளந்தாரிகே எதிரிசிங்க ஜெயமானவின் மரணம் தொடர்பில் பல்வேறு தகவல்களை பத்திரிகைகள் இன்று சுட்டிக்காட்டியிருந்தன. தற்போது கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தரின் பெயர் உயிரிழந்த நபரின் கடிதத்தில் சரியாக எழுதப்பட்டிருக்கவில்லை என சண்டே ஒப்சர்வர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. பிரேமானந்த உதாலகம எனப்படும் ஆனந்த உதாலகம என்ற சந்தேக நபரின் பெயர் அந்த கடிதத்தில் மிலிந்த உதாலகம என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக தடயவியல் நிபுணர்களை ஈடுபடுத்தாமை தொடர்பில் சண்டே லீடர் பத்திரிகை இன்று கேள்வி எழுப்பியிருந்தது. தடயவியல் நிபுணர்கள் சோதனைகளை மேற்கொண்டிருந்தால் கைவிரல் அடையாளம் உள்ளிட்ட விசேட தரவுகளை சேகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் என சண்டே லீடர் பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. கொலை சம்பவங்கள் பதிவாகும் போதே பெரும்பாலும் நாம் தடவியல் அதிகாரிகளை வரவழைப்போம். இந்த சம்பவம் தொடர்பில் எமக்கு சந்தேகம் காணப்படவில்லை. தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தடவியல் அதிகாரிகளை வரவழைக்காதது குறைபாடு அல்ல. போலீஸ் அத்தியட்சகரும் உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் தடவியல் அதிகாரிகள் அவசியமா என தீர்மானிப்பார்கள். அனைத்து பிரிவுகளிலும் தடவியல் அதிகாரிகள் உள்ளனர். எவ்வித பிரச்சனையும் இல்லை. தேவை ஏற்படின் வரவழைக்க முடியும். எவ்வித குறைபாடும் இல்லை. தமது சகோதரர் சில நாட்களுக்கு முன்னர் முகாமிற்கு செல்வதாக தெரிவித்து புறப்பட்டு சென்றிருந்ததாக உயிரிழந்த ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் சகோதரர் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் குறிப்பிட்டார். தனது நண்பரை காப்பாற்றுவதற்கான தேவை இவருக்கு இருந்திருந்தால் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி இருக்க முடியும். அங்கு செல்வதற்கு அவர் முயற்சித்தாரா என எமக்கு தெரியாது. அவ்வாறு அவர் மேற்கொண்ட முயற்சியை எவரேனும் தடுத்தார்களா? அவ்வாறெனின் அவர் இருதரப்பினாலும் அழுத்தத்திற்குள்ளாகி இருக்கலாம். இரு பக்கங்களிலும் இருந்து வந்த அழுத்தத்தினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். තැලෙන පුද්ගලයෙක් බවට පත් වෙනවා. එතකොට පැති දෙකකින් පීඩනයට වැච්ච මේ ලක්වෙච්ච පුද්ගලයා වෙන අවස්ථාව තියෙනවා දිස්සියව නසා ගැනීමක් කරගන්නට. ඒ පුද්ගලයා குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற தகவலுக்கு அமைய அங்கு சென்று பார்த்தபோது அவரின் கழுத்தில் சுருக்கிட்டமையால் உயிரிழந்திருந்தார். தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற வகையிலேயே முதற்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். எனினும் இது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும். விசாரணை அறிக்கைகள் இதுவரையில் எனக்கு கிடைக்கவில்லை. இது தற்கொலையா கொலையா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போலீஸ் மா அதிபரிடம் நாம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றோம். இந்த மரணம் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? இராணுவ முகாமிற்கும் அவருக்கும் இருந்த தொடர்பு என்ன? அவருடன் நெருங்கி பழகியவர்கள் யார்? இந்த காலப்பகுதியில் அவர் தொலைபேசியுடன் யாருடன் உரையாடியுள்ளார்? இவ்வாறான பின்புலத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.